லோத்துனுடைய கையும் அவங்க மனைவியினுடைய கையையும் பிடிச்சி வெளியே விட்டாங்களாம். அப்போ அவர்களுக்கு உள்ளே சரியான பேச்சுவார்த்தை இல்லாதனால அந்த குடும்பம் உடைஞ்சிருச்சு. இன்று இந்த முதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்களுடைய குடும்பம் மிக வெற்றியுள்ள குடும்பமாய் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியத்தை ஆண்டவர் தர்றதுக்கு விரும்புறாரு. உங்க குடும்பத்தை கட்டுறதற்கு விரும்புறாரு. பார்க்கும்போதெல்லாம் கோவப்பட்டு, பார்க்கும்போதெல்லாம் சத்தம் போட்டு, இல்லைன்னா ஒரு தேவைன்னா நீங்க வந்து வலிஞ்சிட்டு நின்று இருப்பீங்க, ஒரு தேவைன்னா நீ பெரிய ஐஸ் வைப்ப அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி பேச வந்தவங்களே உடனே காயப்படுத்துறதை விட்டுட்டு, நான் சொல்றேன், உங்கள்கிட்ட வராம வேற யார்கிட்ட அவங்க போவாங்க, உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட அவங்க கேட்பாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி என்று சொல்லுகிறவர்கள் வந்து அப்படித்தான், உங்கள்கிட்ட தான் அவங்க வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆமா ஆமா, தேவைன்னா உடனே வலிஞ்சிட்டு வந்து நில்லுங்க, தேவைன்னா உடனே என்கிட்ட வந்து பேசிட்டு, உனக்கு ஒரு தேவை இருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா, இல்லைன்னா எதானா உடனே வருவியே, சிரிச்சுட்டே வருவியே அப்படின்னு எல்லாம் சொல்லி டக்குன்னு பேச்சு அப்படியே கட் பண்ணாம இன்று ஒரு தீர்மானத்தோடு எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போவோம். ஆண்டவரே, என் கணவன் என் மனைவி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் 2 பேரும் ஒரு நாளிலே அரை மணி நேரமாவது, தயவு செய்து சிஸ்டர்ஸ், உங்களுடைய கணவனார் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் நீங்கள் தூங்கி விடாதிருங்கள், நீங்க பேசாம போய் படுத்துறாதீங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வேலை முடித்த அடுத்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துருங்க. லேட் பண்ணாம எங்கெங்கயோ தெருவில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத விட நீங்க உடனே வீட்டுக்கு வந்து உங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணி உங்கள் மனைவி உங்களுடைய கணவனிடத்துல தினமும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க. உண்மையிலே சொல்றேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற 75% 75% பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளில் கணவனார் ஊருக்கு போனா, மனைவி ஊருக்கு போனா ஒரு 10 டைமாவது ஃபோன் பண்ணி பேசுவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, ஆண்களில் பல கூட்டத்தை காணும். நிறைய பேர் வந்து போயிட்டீங்களா அப்பா சாமி, எப்போ வருவீங்க, வர்றது வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, தொந்தரவே இல்லை சாமி. இல்லை, நிறைய பேர் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சும்மா சும்மா என்னத்தை ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற, போனை வை பேசிட்டே இருக்கிறேன், என்னத்தை பேசுறது, இப்போதானே கூப்பிட்டேன், இப்போதானே பேசினேன். உண்மையிலே சொல்கிறேன், நமக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு நிலைமை வரும்போது தான் நமக்கு துக்கம் தெரியும். நல்ல, இன்று நம்ம எல்லாம் ஒரு தீர்மானத்தோடு போவோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நீங்க அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டது. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது அந்த லோத்துக்கும் இந்த அவனுடைய மனைவிக்கும் அநேக தூரம் இடைவெளி இருந்ததை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. இன்னொரு நபரை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமும் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்று ஆண்டவர் அவனிடத்துல பேசுறார். உடனே 18வது வசனம். மோசே தன் மாமனாராகிய எத்ரோவிடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரனிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்ரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டார். என்ன பேசுறாரு? எப்பா, என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் பார்த்துட்டேன், அவர்களை விடுதலையாக்க நினைக்கிறேன், ஒன்னை தான் நான் அழைச்சிருக்கிறேன், நீ இந்த ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரு. அவனுடைய சகோதரனை பார்த்து அவன் உனக்கு வாயா இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே ஒரு ஊர்ல இருந்து தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருந்து இப்போ சிப்போராலையும் அவருடைய பிள்ளைகளையும் கிளப்பி எங்க கூட்டிட்டு போகணும்? எகிப்திற்கு கூட்டிட்டு போகணும். ஒரு ஊருக்கு கிளம்புறதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஊருக்கு யாரெல்லாம் கிளம்புறீங்களோ அவங்களிடத்துல தானே பேசுவோம். ஆனா மோசே யார்கிட்ட போய் பேசுறாரு? கேட்கல. மாமனார்கிட்ட பெர்மிஷன் கேட்கறது பிரச்சனை இல்லை. ஆனா தன்னுடைய மனைவியினிடத்துல வரியா வரலையா, இஷ்டம் இருக்கா இஷ்டம் இல்லையா, உனக்கு என்ன வேணும், இதே நேரத்துல யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது அவர் மாமனார்கிட்டயே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. அவர் மாமனார் பக்கமே போக மாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த மாமனார் சாதாரணமானவர் அல்ல. ஐயோ,
அது சரியான ஆளு. 10 முறை மதுமோன் சம்பளத்தை ஏமாத்தினாரு, பொண்ணே ஏமாத்தின ஆளாச்சே. சம்பளத்தை மாத்தினது கூட பரவாயில்ல, மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சவர் இல்லை. அதனால யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு? தன்னுடைய மனைவிங்க 2 பேரையும் வர சொல்லி, அம்மா இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய குடும்பம் தாங்க முடியல, போலாமான்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவங்க அப்பாவை புரிஞ்சு புரிஞ்சு கொட்டுவாங்க பாருங்க. இவங்க எங்க அப்பா அப்படிப்பட்டவர் அப்படின்னு அவ்வளோ இதுவா பேசுவாங்க. ஆனா இதுல அப்போ யாக்கோபனுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மோசேயினுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. யாக்கோபனுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களை போல இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனா மோசேயினுடைய 2 பிள்ளைகளும் அவன் செய்த ஊழியத்தை அவன் செய்யவே இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு சாதாரணமானவர்களா இருந்தார்கள். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள். மோசே என்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன், ஆண்டவரிடத்துல முகமுகமாய் பேசினவன். ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாம முக்காடு போட்டுக் கொள்ற அளவுக்கு அவன் பிரசன்னத்தை சுமந்த மனுஷன். ஆனா அவங்க பிள்ளைங்க அவனுடைய ஒரு சின்ன படிக்கு கூட வரல. காரணம் என்னன்னா, இந்த மோசே தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசினதா சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்துல ரொம்ப கொடுமையா இருக்கும். நீங்க வாசிங்கன்னா வாசிக்க யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீர்களானால் 18ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 18:3. அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியாய் இருந்தேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான். மோசேயின் மாமனாகிய எத்ரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருக்கிற தேவ பர்வதனிடத்திற்கு வனாந்திரத்திற்கு வந்து, எத்ரோ என்னும் உம்முடைய மாமனாராகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட உம்முடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினார். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா, மோசே தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்ன உடனே கூட்டிட்டு எகிப்திற்கு வந்தாரு. ஆனா எகிப்திற்கு வந்த உடனே இவருக்கு பிரஷர் தாங்க முடியல. இந்த பக்கத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்குறாங்க, அந்த பக்கத்துல இருந்து பார்வோன் நெருக்குறாரு. ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியல. அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஏமா நீ எந்திரிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு, எனக்கு இங்க ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நீ இங்க இருக்க வேணாம், என்னால உங்களை கவனிக்க முடியல அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு. இப்போ வீட்டுக்கு அனுப்பிவிட்ட இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நன்றாய் கவனிங்க, ஆண்டவர் அவர்களை 10 வாதைய கட்டளை இட்டு, ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால் வல்லமையுள்ள கரத்தினால் 400 வருஷம் அடிமைத்தனமா இருந்த ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷத்தோட கிளம்புறாங்க. அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்து நீங்க போனா போதும்னு அனுப்புறாங்க. பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது எகிப்துல. ஆனா இவருக்கு யாரும் ஞாபகமே வரல. சொல்லுங்களேன், ஊரே சந்தோஷமா இருக்குது, ஆனா பாஸ்டருடைய குடும்பமே அங்க இல்லைன்னு வைங்களேன். இவர் எல்லாருக்குமே ஹீரோ, எல்லாருமே சந்தோஷப்பட்டு கிளம்புறாங்க. இந்த வருத்தம் இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படிதான் நடக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தவிர. ஏன் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம். நீ வராத, நீ எதுக்கு வரணும்? இப்போ தன்னுடைய மனைவியை அனுப்பிட்டாரு. அனுப்பினதற்கு பிறகு அனுப்பின மனைவியை அவர் திரும்ப என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க, கூப்பிடவே இல்லை. நீ அங்க கடை, நீ வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே. அதான் பழி வாங்குறது நிறைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கு பாருங்களேன். பழி வாங்குற குணம். யாரை பழி வாங்குறீங்க? சொந்த சரீரத்தையே பழி வாங்குற குணம் மாதிரி. இவர் அப்படி நினைச்சு செஞ்சாரா என்னன்னு தெரியல, கூப்பிடல. இந்த மாமனார் மனசு கேட்காம, என்னப்பா ஊழியக்காரன் நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி ஆகி போச்சு, சரி பரவாயில்ல நீ போனதே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வரேன்னு அங்கே இருந்து இவனுடைய மனைவியையும் உன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு இப்ப பாளையத்துல இறங்கிட்டாங்க. பாளையத்துல இறங்கினா யார் வீட்டுல இல்ல? மோசே வீட்டுல இல்ல. ஒருத்தனை கூப்பிட்டு, உங்க மாமனாரும் உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளும் வந்திருக்கிறோம் என்று அவனுக்கு போய் என்ன பண்ணிருங்க, அவருக்கு சொல்லிருங்க. சொன்ன உடனே இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. 15வது வசனம். அப்பொழுது நீங்க நம்ம எதில் வாசிச்சோம்? ஓகே, இது மோசேக்கு சொல்லி அனுப்பினான். 7வது வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு யாருக்கு எதிர்கொண்டு போய்?
தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தியை விசாரித்து கொண்டு கூடாரத்திற்குள் பிரவேசித்தார்கள். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தமும் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனாருக்கு என்ன சொன்னா, மாமனாருக்கு விவரித்து சொன்னான். ஆக மொத்தத்தில் அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த மனைவியும் பிள்ளைகளையும் ஏன்னு கூட அங்கேருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி பிடிச்சி மாமா மாமா மாமனார கொண்டாடுறாரு. ஆனா யாரை விட்டுட்டாரு சொல்லுங்களேன்? ஆண்டவர் தன்னை நடத்தி வந்திருக்கிற விதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் விவரித்து சொல்ல வேண்டியவர் மனைவியையும் பிள்ளைகளையும் சுத்தமா விட்டுட்டு மாமனாருக்கு விவரித்து சொல்றாரு. ஆனா மாமனார் நான் சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல மாமனார். எத்தனை மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடைச்சாருன்னு வைங்களேன், சே நீங்க லக்கியான ஆள் தான் பிரதர். அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன். பின்பு மாமனாருக்கு விவரித்து சொன்னான், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு, நம்ம நல்ல தகப்பனா இருந்தா எங்கிட்ட எதுக்கு மாப்பிள்ளை சொல்றீங்க, உங்க மனைவிட்ட சொல்லாமல்ல, அவ பாருங்க அவளை கவனிக்காம இருக்கிறீங்கன்னு அந்த நேரத்திலே அப்பா சண்டை போட்டிருப்பாரு. ஆனா இவர் சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு உங்களை எகிப்தியன் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுதலை ஆக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்கிறதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாராகிய எத்ரோ சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனாருடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு உட்கார்ந்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நேற்றுக்கு யார் வந்தா? மாமனார். யார் வந்தா? மாமனார் மட்டும் இல்ல, மனைவி பிள்ளைகள். ஒரு நாள் முழுக்க எதுல போயிச்சு? மாமா கூட கதை பேசுறதுல கொஞ்ச நேரம், மாமா பலி செலுத்துறதுல கொஞ்ச நேரம், மாமா கூட சாப்பிட்றதுல கொஞ்ச நேரம். ஒரு நாள் முழுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில பிரதர் சட்டை போட்டு வேலையை கிளம்பிட்டார். அவரு கிளம்பிட்டார். ஆக மொத்தத்தில் யாரோட பேசல? சிப்போராட கூடயும் பேசல. சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் மோசை அதில் ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் மோசை தான் ஃபாலோ பண்றாங்க. சட்டை போட்டு கிளம்பிட்டாரு. ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆச்சே, ஒரு மாசம் ஆச்சே, 3 நாள் ஆச்சே. வந்துட்டு யாராவது ஒருத்தரை விசாரிச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, தூங்குனீங்களா, ஏதாவது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு சொல்றதை விட ஊருக்கு போயிட்டு வந்தா டயர்டில் நீட்டி நிமிந்து தூங்கியாச்சு. தூங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி ரெடியாச்சா கிளம்பிட்டான் அப்படின்ட்டு மோசை மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கிளம்புற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நான் நம்புறேன், இந்த மோசையினுடைய 2 பிள்ளைகளையும் அவர் ஒரு பெரிய நிலைமைக்கு அவரால் கொண்டு வந்து நிறுத்தவே முடியல. இப்ப நடக்கிறத பாருங்க. அடுத்து மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு உட்கார்ந்தான். நல்லா நல்லா கேளுங்க. ஜனங்கள் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக ஜனங்களுக்கு அறிவே இருக்காது பாருங்க. அட அவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் பாத்ரூம் போகணும், அவருக்கும் கால் வலிக்கும், அவருக்கும் உட்காரலான்னு தோணும். அவர் என்ன கடவுளா அப்படின்னு தோணுமா? அவர் பாஸ்டர், அவர் ஊழியக்காரர், அவர் பலனே தனி பலன். நிஜமாதான் அவ்வளவு கஷ்டத்துல ஜனங்களுக்கு முன்பாக திறப்புல நின்னாலும் நம்ம அப்படி இல்லை. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. சில இடத்துல சில ஊழியக்காரர்கள் பார்த்தீங்க, மோகன் சிலாசரஸ் ஐயா வந்து கடைசியா இந்த வாவுசி வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சுட்டு எத்தனை மணி நேரமானாலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன்னு சொன்னாரு. அதிகாலையில் 3:30 வரைக்கும் ஜெபம் பண்ணாரு. மீட்டிங் 8:30 மணிக்கு முடிஞ்சு 3:30 மணி வரைக்கும் அவரை ஸ்டேஜ்ல இருந்து வெளியவே விடலைங்க. எல்லாரும் நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு இன்னைக்கு அந்த அம்மா வந்து முன்னாடி நின்று இருக்குது. நாளைக்கு போகணும் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு. ஏன்னா டைம் ரெடி ஆயிடுச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு.
அவ்வளோதான், கத்திரத்துல போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் அவங்க மோகன் லாசரதியாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு, நம்ம நாளைக்கு தான் போகிறோமே, டைரெக்டாக அவரை பார்த்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை சும்மா ஒரு ஜோக்கு சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அந்த அந்த ஒரு இது இருக்காதா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்கள் எல்லாருமே உட்கார்ந்தாங்க பாருங்க. 14வது வசனம், ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமனார் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாம் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியதும் என்ன? அப்பொழுது மோசே தன் மாமனாரை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்திற்கு, அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டால் என்னிடத்திற்கு வருகிறார்கள், நான் அவர்களுக்கு வழக்கை தீர்த்து தேவ கட்டளையையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். அதற்கு மோசையின் மாமனார், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்முடைய இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, இந்த மாமனார் எவ்வளோ ஞானமாக பேசுறாரு பாருங்களேன். ஒரே அடியா இவர் பொதுவாக யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்? யாருக்கு? தன்னுடைய மகள். ஐயா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஜனங்களோடய உட்காந்துருக்கிறீங்களே, அங்கே கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணும் பிள்ளைங்களும் இருக்காங்களே, அவங்கள கொஞ்சம் நேரமாவது கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லலை. இன்னொன்று, இந்த ஜனங்களை மட்டும் குத்தி பேசி மோசையை உயர்த்தி பேசினா மோசைக்கு கோபம் வந்துடும். மோசே ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல போய் திறப்பில் நின்னவன். நீர் வேணும்னா என்ன வேணா நீ என் பேரை வேணா கிளிக்கி போடுங்க, ஆனால் இந்த ஜனங்களை மட்டும் என்ன பண்ணாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. ஜனங்களுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர் தான் இந்த மோசே. ஆனால் இந்த மாமனார் இவரை ஜனங்களை திட்டினாலும் இவருக்கு கோபம் வரும். இவரையும் நம்ம திட்ட முடியாது, என் பிள்ளைய பாருங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அழகா சொல்றாரு, இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்தா நீங்களும் சோர்ந்து போவீங்க, நிற்கிறவங்களும் சோர்ந்து போவாங்க. அழகா ஒரு ஆலோசனை சொல்லி 70 பேரை நியமிச்சு கொஞ்சம் வேலை பழுவ குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆனால் ஆக மொத்தத்தில் இந்த மோசையினுடைய தன்னுடைய குடும்பத்தை அசால்ட்டா அவன் விட்டதுனால அவனுடைய பிள்ளைகள் முன்னணியில் நிற்கக்கூடாமல் போய்விட்டு, அதனால தான் ஆண்டவர் என்ன எழுப்பினார்னா, ஜோஷுவா என்ற ஒரு வாலிபனை கத்தர் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறதற்கு கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். இல்லை அப்படின்னா ஜோஷுவான்ற ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, உங்கள் பிள்ளைங்க மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியாக கவனிக்காமல், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், நீங்கள் சரியான பேச்சுவார்த்தையில் இல்லாதவர்களாக இருந்தால் பாதிக்கப்படுகிறது வேற யாரும் இல்லை, உங்களை பிள்ளைகளை வச்சிருக்க வேண்டிய பொசிஷனில், உங்கள் பிள்ளைகளை நிறுத்த வேண்டிய இடத்துல ஆண்டவர் அவர்களை நிறுத்த முடியாதனால வேற யாரையோ ஒருத்தர் அங்கீகரிக்க போகிறார். ஸோ உடைய கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிக நேரங்கள் உங்களுடைய 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்காக மட்டுமல்ல, தேவன் உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உன்னதமான இடங்களில் கத்தர் நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமான இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அந்த இடத்துல அவங்க போய் உட்கார முடியாது. அதனால் பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், குடும்பத்தை இணைத்தது கர்த்தர். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் இன்று ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க. ஒரு நாளில் 1/2 மணி நேரமாவது நாங்கள் கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை. அதனால் சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், பேசும்போது கோவப்பட்டு பேசாதீங்க, எரிச்சலோடு பேசாதீங்க, முகத்தை மாற்றிட்டு பேசாதீங்க, தேவைகளை மட்டும் பேசாதீங்க, குறைகளை மட்டும் பேசாதீங்க, இல்லைனா ஏதோ ஒரு பொருளை மட்டும் வாங்கணுன்றதை மட்டும் பேசாமல் நல்ல விஷயங்கள், ஆண்டவருடைய விஷயங்கள், உங்களுடைய அன்பு வளர்றது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் காமனாக ஏதோ ஒன்று பேசுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் கர்த்தருடைய பலிபீடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு 2008வது வருஷம் எனக்கு திருமணம் ஆச்சு. இன்னைக்கு 2020வது வருஷம். வருகிற மே மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே அத்தனை ஆண்டுகள் வருகிறது. ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் எத்தனையோ மன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாள் கூட நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்ததே இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆனால் நான் எல்லாம் நினச்சிருக்கேன், நீ பேசவே கூடாது ஆண்டவரே, நான் தீர்மானத்தை வாபஸ் கூட வாங்கிக்கிறேன் ஆண்டவரே, இப்படி பேசிட்டாங்களே பாஸ்டர் அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். ஆனாலும் சாயந்தரம் வரும்போது ஆண்டவர் மனசில், இல்லைடா, நீ சாட்சி சொல்ல வேண்டியவன், உன் பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள்,
நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே போல் நான் ஒருவேளை அமைதியாக இருந்தால் கூட பாஸ்டர்மா வந்து உடனே பேசி இல்லை நம்ம நைட்டு குடும்ப ஜபம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பேசிடணும் அப்படின்ற கான்செப்டில் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் நம்புகிறேன் நிறைய நேரத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பொருத்தனை கூட ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் 3 நாள் கூட பேசாமல் இருந்தீங்களே, 2 நாள் கூட உங்கள் கணவன் இடத்துல, நான் சொல்கிறேன் உங்களால் எப்படி இருக்க முடியுது? நமக்கு 6 மணி நேரம் இருக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ என்னமோ மழை போனது மாதிரி தெரியுது, என்ன இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. பேசாமல் இருந்தால் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. 3 நாள் 4 நாளெல்லாம் ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு எப்படித்தான் இருக்கிறீங்களோ தெரில. உண்மையிலே பிசாஸ் குட்டி உங்களுக்கு கிரியை செய்கிறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது முழுக்க பிசாஸ் குட்டி தான். ஆவியானவர் இருந்தால் அந்த மாதிரி உங்களால் இருக்கவே முடியாது. எப்படி உங்களால் இருக்க முடியாது? அதுலேயும் தின்னுட்டு இருக்கிறீங்களே, பேசாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள சாப்பாடல் மட்டும் இறங்குதே. ஐயோ உண்மையிலே உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் பிசாசு பாருங்களேன். அது எப்படி உங்களால் முடியுது? அப்படி பேசாமல் இருந்தால் சாப்பிடாம இருக்கணும், தண்ணி குடிக்காமல் இருக்கணும், வேற எதுவுமே உங்களுக்கு பண்ணது எல்லாம் செய்வார், பேச மட்டும் மாட்டார். எப்படிங்க அதெல்லாம்? அதனால கண்டிப்பாக அந்த பிசாசு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் விடாதீங்க. நான் சொல்கிறேன், கணவனாரிடத்துல பேசாமல் இருக்கிற மனைவிக்குள்ள பிசாஸ் குட்டி பகிரங்கமாக இருக்குது. அதே மாதிரி மனைவிடத்துல பேசாமல் இருக்கிற கணவனிடத்துல பெரிய பிசாஸ் குட்டி இருக்குது. அந்த பிசாஸ் குட்டி தான் அவங்கள வழி நடத்துது. நல்ல கணவனார், ஆவியானவர் நடத்துகிற கணவனார் கண்டிப்பா மனைவி இடத்துல சண்டை போட்டு நைட்டு தூங்க போக மாட்டாரு, மனைவி தூங்க போக மாட்டாங்க. அப்ப அவங்களை ஏதோ வழி நடத்துதுன்னு அர்த்தம். ஆமைன்னு சொல்லுங்க. வருத்தமா இருந்தா மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிட்டேன். அப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது உங்களுடைய சரீரத்தை செக் பண்ணணும் அப்படின்னு. சிலரை அப்படிதான் அந்த மாதிரி தான் 4 நாள் கணவன் இடத்துல சண்டை போட்டு சாப்பிடாம இருக்கிற பெண்கள், அப்பா எப்படிதான் இதெல்லாம் இருக்க முடியுதோ தெரியல. சாப்பிடாம வீட்டில் இருக்கிறது, சண்டை போட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இந்த முதல் ஃபேமிலி கேம்ப்ல கணவன் மனைவி கூடுகையில் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆவியானவர் உங்களோட பேசுறார். கர்த்தர் தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் மரணம் வரைக்கும் என் மனைவி இடத்துல பேசாம இருக்கவே மாட்டேன். என் கணவனா அவர் என்ன காயப்படுத்தினாலும் நான் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு ஜெபமாகவே உங்களுக்கு மாறட்டும், ஒரு ஜெபமாகவே மாறட்டும். தயவு செய்து கணவன் நான் மனைவிக்கு நான் கேட்கிறேன், உட்காந்து இன்னைக்கு நாளைக்கு நான் ஒரு ஸ்டில் எடுத்து போடுங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி அப்படியே பேசி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி போடுங்க. அதை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஆமே, பொறாமப்படுறவங்களுக்கு அனுப்பிடாதீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு எல்லா கூட்டத்தை விட இந்த ஃபேமிலிக்கு நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த மாதங்களிலிருந்து ஒவ்வொரு குடும்பமும் முன்னாடி ஒரு பாட்டு நீங்கள் பாடலாம். பாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க, ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இதை நம்ம வளர்த்துவோம். இந்த ஃபேமிலி கேம்பை இயர்லி ஒன்ஸ் கடைசியில் வச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார், உங்களை நடத்துவார். உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய திருமண நாளும் எனக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய திருமண நாளில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷ் பண்ணி உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுகிறேன். அதனாலே முதல்ல இந்த ஜனவரி மாதம் திருமண நாளை சந்திக்கிற கணவன் மனைவி தயவு செய்து ப்ளீஸ் எந்திரிச்சு நிற்க முடியாது, உங்களை அன்போடு கேட்கிறேன். இருக்காங்களா? பெரிய விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்படியே முன்னாடி வாங்க, சீக்கிரமா வாங்க பார்க்கலாம். இத்தனை பேர் இருக்கீங்களா? ஜனவரி மாதம் வேகமாய் வாங்க, முன்னாடி வாங்க. இங்கே பலிபீடத்துக்கு வந்துருங்க. அப்படியே வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாங்க, தனித்தனியாக இருக்காதீங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எப்பா இவங்களை வீடியோ எடுத்துக்கப்பா, அந்த டேட்டை மட்டும் கொடுத்துட்டு போங்க. இந்த மாதத்தில் எந்த நாளில் பார்க்குறோம் அப்படின்னு. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் வாங்க. நீங்கள் இங்கே வந்துருங்க சிஸ்டர், இந்த பக்கம் வந்துருங்க பிரதர். ஓகே ஐயா வரீங்க? ஓகே ரைட். இந்த மாதம் இந்த திருமண நாளை கொண்டாடுகிற அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு எத்தனாவது வருஷம் பிரதர்? சொல்லுங்க. 11 வருஷம். 11 வருஷம் வெற்றியாய் ஒரே மனைவியோடு ஒரே கணவனோடு வாழ்ந்து. 2வது ஒரு சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க. 13 வருஷம். நல்ல கரங்களை தட்டி அவங்களுக்கு தேங்க்யூ. நீங்க 21 வருஷம். பா நீங்க 8 வருஷம். நல்ல கரங்களை தட்டி. அப்புறம் நீங்க 42 வருஷம். பா நீங்க 14 வருஷம். கரங்களை தட்டி. நீங்க 16 வருஷம். நல்ல கரங்களை தட்டி அவர்களுக்காக. நீங்க 25. அப்பா சில்வர் ஜூபிலி அவர்களுக்கு. ரைட்டு, சூப்பர். அடுத்து நீங்க
4 வருஷம் இளம். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப யங்கஸ்ட் அவங்க தான். நீங்க 31, இன்னைக்கு இளமையா இருக்கிறீங்க நீங்க. தேங்க்யூ. இவர்கள் எல்லாரும் நேராய் கரங்களை நீட்டி, ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணட்டும். அவர்களுடைய ஐக்கியத்தை கர்த்தர் இன்னும் வளர்த்தட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாவதாக ராஜா. இந்த மாதம் இந்த திருமண நாளை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கிருபையாய் வெற்றியாய் நீ நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் அற்று போவதாக. இனி இருக்கிற நாட்களில் இன்னும் ஐக்கியம் வளரட்டும், ஒற்றுமை வளரட்டும் சுவாமி. அந்த கிருபை பிள்ளைகளுக்கு தாரும். நீர் கூடவே இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.